டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ், ஆன்மீக நுண்மதி என்று சொல்வார்கள். ஆக ஒரு மிக உயர்ந்த ஆன்மீக நுண்மதி உள்ள பெருமகனார் நீர்வேலி கந்தசாமி ஆலயத்தினுடைய பிரதம குரு, மிக உயர்ந்த அந்தன பெருமகனார். அவர் மிக உயர்ந்த முன்மாதிரியான செயலாற்றிகை உள்ளவர். அப்ப ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ்ல அவருடைய வழிகாட்டல், அதாவது ராஜேந்திர சுவாமிநாத குருக்கள் நீர்வேலி கந்தசாமி கோயிலிலே அவருடைய அந்த வழிகாட்டல் சமுதாயத்துக்கு, மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு அந்த கோயிலை அடிப்படையாக வைத்து மிக உயர்ந்த செயலாற்றுகையை மேற்கொள்கிறார். ஆக அந்தணர் என்பவர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகளால். ஆக அந்தணர்கள், சமய தலைவர்கள், சமயத்துக்கு வழிகாட்டுகின்ற மத கூறுக்களுடைய பண்புகள் மிக உயர்ந்தவையாக, மிகவும் சேவை மனப்பான்மை உள்ளவையாக இருக்கின்ற பொழுது எங்களுடைய சமுதாயத்திலே இந்த தீய செயற்பாடுகள், தீவினைகள் எல்லாம் அகலும். அதற்கு மிக உயர்ந்த உதாரணமாக சொல்லுவோம், பெஸ்ட் பிராக்டிஸாக இந்த நீர்வேலி கந்தசாமி கோயிலினுடைய பிரதம குரு ராஜேந்திர சுவாமிநாத குருக்கள் திகழ்கிறார். அவருடைய பணிகள் அப்ப மக்களுக்கு துன்பம், வேதனை பாருங்க. அப்ப உளவன துணையாளராக, அப்ப பாருங்க, ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலிங். அவரை பார்த்தாலே, அவர் குடும்பத்தோடு, அவரோட மனைவியாரோட சேர்ந்து வருகின்றவர்களுக்கு ஆன்மீக உபதேசம் செய்தல், அவர்களுக்கான துன்பங்களை போக்குதல், அவர்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தல். அடுத்ததாக அடுத்த சந்ததி இளைஞர்களையும் மாணவர்களையும் அறநெறி பாடசாலைக்கு அழைத்து அவர்களுக்கான ஒழுக்கம், அவர்களுக்கான விழுமியங்கள், சமய விழுமியங்கள், அவர்கள் நாடகம், இசை, இயல், நாடகத்துல பயிற்சி வழங்குவதற்கு ஐயா முன்னின்று உழைப்பார். அந்த கோயிலில் மட்டுமல்ல, இந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள் நாடகங்களை நடித்தல், வேறு வேறு கோயில்களுக்கு போய் அவர்கள் நடிப்பதற்கு எல்லா வசதிகளையும், சில நேரம் தன்னுடைய நிதியையும் வழங்கி தன்னுடைய உழைப்பால் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆளுமை விருத்தி செயற்பாடுகளை மேற்கொள்கின்ற ஒரு மிக உயர்ந்த முன்மாதிரியான ஒரு ஆசானாக, கடவுளாக. அப்ப சமகாலத்துல இந்த மத தலைவர்கள் தொடர்பாக சில ஆய்வாளர்கள் விமர்சிக்கிறார்கள். யுத்த காலத்துல மத தலைவர்கள் களத்துல நின்று பல உதவிகள் செய்தார்கள். இன்று அது போதாமல் இருக்கிறது. ஆனால் இன்றும் மக்களோடு இருந்து மக்கள் சேவை செய்கின்ற உயர்ந்த மத தலைவர்களுடைய பணிகளை நாங்கள் போற்ற வேண்டும். அதை வெளியில எடுத்து காட்ட வேண்டும். அது ஏனையவர்களுக்கு முன்னுதாரணமாக ஏனையவர்களும் அவ்வாறு செய்வதற்கு தூண்ட வேண்டும். அந்த வகையிலே நீர்வேலி கந்தசாமி கோயில் பிரதம குரு ஐயா அவர்கள், ராஜேந்திர சுவாமிநாத குருக்கள் அவர்களை நாங்கள் அவருடைய மிக உயர்ந்த இந்த ஆன்மீக பணிக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம். அவருடைய பணியை தொடர வேண்டும். ஏனைய ஆலயங்கள் இந்த முன்னுதாரணத்தை பார்த்து தொடர வேண்டும். அப்ப எங்களோட ஆலயங்கள்ல அந்த பெரிய பெரிய விழாக்களும் பெரிய பெரிய கட்டிடங்களும் தேவைக்கு வேண்டும். அதைவிட முக்கியமானது இந்த மனித வள மேம்பாடு, இளைஞர்களை ஒருங்கிணைத்தல், அடுத்த சந்ததி பிள்ளைகளை ஒருங்கிணைத்தல், பெற்றோரை ஒருங்கிணைத்தல், குடும்பங்களை ஒருங்கிணைத்தல். இதன் ஊடாக சமுதாயத்திலே ஒரு விழுமியம் உள்ள சமுதாயமாக, ஒரு ஒழுக்கம் உள்ள சமுதாயமாக, ஒரு நல்ல சமுதாயமாக மாற்றுவதற்கான செயலாற்றுகைகள் இன்று ஆலயங்களை மையமாக வைத்து மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த தேவைக்கு ஒரு மிக உயர்ந்த உதாரணமாக எங்களுடைய குருக்கள் ஐயா அவர் வாழ்வாங்கு வாழ்ந்து இன்னும் பல முன்னுதாரணங்களை
வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம்.